Hi, Sridhar. Good morning. Sridhar, am I audible? கேட்கல. சார் இப்போ கேட்குதா? கேட்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி, லாஸ்ட் மினிட்ல செஷனோட டைமிங்கை மாற்றிட்டேன். தப்பாக கண்டினியூ பண்ணி வச்சிருந்தேன். அதை மாற்றினதுனால தான் கன்ஃபியூஷன் வருமோ அப்படின்னு ஒரு டவுட். ஆ மிஷின் லேர்னிங் அது மல்டிபிள் லினியர் ரிக்ரெஷன் பார்ட் 2 வழியாக தானே வந்தீங்க? ஆமாம் சார். ஸோ அப்போ எல்லாரும் வெயிட். ஆ ஐ திங்க் அப்துல் வில் நாட் பி கண்டினியூவிங். அவர் ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரி. வீக்கெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க? வீக்கெண்ட்ஸ் எப்படி போச்சு? வீக்கெண்ட்ஸு அதான் சார், நீங்கள் அந்த கிராஃபிக் டிசைனே ட்ரை பண்ண சொன்னீங்க இல்லையா சார்? அதுதான் 2-3 ஸ்கில் அப்படியே எக்ஸ்ட்ராவாக அந்த இது குட். ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் கிராஃபிக் டிசைனில். பட் அது சக்ஸஸ் ஆகல. பட் ஒரு அதுதான் சார் பண்ணேன். It's a good thing. It's a good ஆ thing. See, like I said, data science ஆகட்டும், graphic everything, it's just a job. You guys have to understand that. Just because நீங்க டேட்டா சயின்ஸ்ல மொக்க salary வாங்குறவனும் இருக்கிறான், கிராஃபிக் டிசைனர்ல டாப் அண்ட் salary வாங்குறவனும் இருக்கிறான். ஆமாம் ஆமாம். It's all about the skill you possess. Like, சரி சார், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 5 லட்சம் 6 லட்சம் பேக்கேஜுக்கு டேட்டா சயின்டிஸ்டும் இருக்காங்க. சேம் இந்த அப்படியே ஆப்போசிட்டா வந்து 2 crore பேக்கேஜஸ்க்கும் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. சேம் வித் கிராஃபிக் டிசைனர்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் மேண்டேட்டட் தட் யூ ஹேவ் டு பி என்ன சொல்றது, செஷன் டைம் ரன்னிங். ஒரே நிமிஷம் கிருஷ்ணா, ஆ எதுல போய் எந்த லிங்க்ல இருக்கான்னு தெரியலையே. எப்படி யூசரை இன்வைட் பண்றது? யூசர்ஸ் இன்வைட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. Communication settings. Okay, நான் போட்டிருக்காரு. Get in on two. யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க? ஹாய் சதீஷ், குட் மார்னிங். சதீஷ் இருக்காரு, ஸ்ரீதர் இருக்கீங்க. எந்த லிங்க்ல இருக்காங்க? ஏன் இவரால லாகின் பண்ண முடியல? நீங்க எல்லாம் கரெக்டான இதுல தானே வந்தீங்க? ஏன் இன்வைட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை? யூசர் இன்வைட் பண்றதுக்கு நாமளும் ஆப்ஷன் இருக்கணுமே. Questions. சார், செஷன் நேம் வந்து மேக்ஸ் பிகான் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் பார்ட் 2ன்னு தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி இதை இன்வைட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கணும்? ஏன் இன்வைட் பண்ற ஆப்ஷன் இல்ல? அந்த ஸ்ரீதா, நீங்க ஒரு லிங்க் வழியா வந்தீங்க, அந்த லிங்க் அப்படியே குரூப்ல போட முடியுமா? நமக்கு கரெக்டா தானே இருக்கு. மேத் பிஹைண்ட் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்ட் 2. இருபத்தெட்டுன்னு காட்டுது.
workshops, courses, live sessions. Curriculum. Okay. சரி, ஓகே, ரைட். ஏதாவது லிங்க்ல ஏதாவது கிராஷா இருந்திருக்கும். What happened to others? ஓகே சார், ஜாயின். நான் ஆக்சுவலி ஒரு 10 minutes முன்னாடியே இந்த பேஜுக்கு வந்துட்டேன், நீங்க சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடியே. Might be the reason. No, Yeah, so என்ன இருந்ததுன்னா நேத்து டேட்டுக்கு இந்த செஷன் வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு. எஸ். ஸோ நான் இப்போ ஒரு 5:15 அந்த டைம்ல தான் ஐ நோட்டிஸ்ட் இட். நான் போய் செஷன் செக் பண்ணலாம், எப்பவுமே அந்த ப்ரீ செக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஐ நோட்டிஸ் தட் த செஷன் வாஸ் இன் எஸ்டர்டேஸ் டேட். அதனால அது இன்னைக்கு மாத்தினேன். தட் இஸ் வை ஐ வாஸ் லைக் எல்லாருக்கும் ஏதாவது இஷ்யூ இருக்கா என்ன ஏதுன்றது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு. ஓகே சார். Okay, so 5:32 ரைட்டா? ஓகே, ஹியர்ஸ் த டிஸ்க்ளைமர். நம்மளுடைய கரண்ட் லைசன்சிங் படி கோ ஹோஸ்ட் ஆட் பண்ண முடியாது. ஸோ anyone who wants to join, they have to bring in the group and one of you have to explain. One of you have to inform me and then we have to take it up from there. அப்படிதான் நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும். சரியா? But if we are upgrading the license, we will definitely have the option for the right now. But not now. I don't think that is needed right now. நமக்கு தேவையான விஷயங்கள் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, அதனால வந்து I don't think we will be needing that for quite some time. தேவைப்படும் போது we'll do it. சரியா? அது விஷயம் நம்பர் 1. விஷயம் yeah, so that is pretty much okay. So you guys can monitor in the group, okay, so that yara vandanga kuda you guys can inform me and I can let you in. Seriya? Okay. Screen theriyada? Yes sir. Okay, so இப்போ நம்ம வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துட்டு இருக்கோம். தேவையான மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரே ஒரு கான்செப்ட் தவிர there is something called matrix differentiation. சரியா? மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் நாம பார்க்கல, பிகாஸ் தட் itself is an entire branch. அதை நம்ம இப்போ முழுசா படிக்கிற அவசியம் கிடையாது. இந்த இதில் ஒரே ஒரு ஸ்டெப்ல மட்டும் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் வரும். அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆக்சுவல் வேல்யூ என்னன்றதை பார்த்துக்கலாம். we are not going to prove anything. சரியா? இது ஞாபகம் இருக்கா? Do we have to recap? Screen தெரியுதுல்ல? Yes, sir. Avila, you are on mute. You are saying something. Oh yeah. It's J theta, that right? Okay. J theta we found out, right, sir? So let me just give you a run through. சரியா? Simple linear regression ஓட error என்ன? Actual minus Summation of I equal to 1 to n yi minus y hat whole squared. Right? Okay. So இதுல error value என்ன? ஒரு particular value க்கு எடுத்தீங்கன்னா yi minus y hat. Y hat. Okay. So இப்போ ஓவரால் எரர் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இல்லையா? ஓகே, இப்போ இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுக்கும் இப்படி எழுதிக்கோங்களா? E1 EIன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சமேஷன் ஆஃப் அப்படிங்கிறத நீங்க மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? E equal to y1 minus y1 hat y2 minus y2 hat up to yn minus yn hat. இப்படிதான் எழுதுவீங்க. Yes sir. சம்மேஷனா இருக்கும்போது இது ஒரு பாயிண்ட்டுக்கு ei, அது 1 or 2 or whatever you put. ஓகே, ஸோ இதுவே அதில் கூட எல்லா சம்மேஷனையும் நீங்க எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதலாமா? All the points brought together.
ஓகே. இப்போ நமக்கு தேவை என்ன? ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? டிரான்ஸ்போஸ் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? rows becomes columns. Okay. y1 minus y1 hat, y2 minus y2 hat up to yn minus yn hat. Correct? Yes. E transpose of E அப்படின்னு கொடுத்தீங்கன்னா dot product. Yes. You remember the exercise? y1 minus y1 hat. Okay. Whole square. இதே வேல்யூ தான் திரும்ப வரும். Let me write y1 minus y1 hat plus y2 minus y2 hat into y2 minus y2 hat up to plus yn minus yn hat into yn minus yn hat. யாரோ பிக் பண்ணியிருக்காங்க போல குரூப்ல. ஓகே, கிருஷ்ணகாந்த். சரி, ஓகே, கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? சோ இப்போ இதானே, இதை எப்படி இப்போ சுருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? Square. Whole square, sir. ya hat whole squared summation வந்துமா? Okay. So this can be written as E transpose of E. Am I right? Yes, sir. சரியா? இது வரைக்கும் hope this is clear up to this point, right? இப்போ எரரோட வேல்யூ என்ன? Summation of y. அதானே சார்? No. E ஓட வேல்யூ என்ன? E ஓட வேல்யூ y1 minus y. Yeah. ரைட்டா? Okay. y minus y hat whole squared. Sorry, whole transpose. Y minus y hat தான் E. இது அப்படியே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா Transpose. transpose of y minus y hat. Am I right? Okay, sir. Okay. அடுத்தது போலாம். y க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடியே? இங்க கண்டுபிடிச்சிருக்கோங்க. y hat க்கு வேல்யூ என்ன? xb. x beta. பீட்டா வந்து ஓகே, இங்க இருக்க வேல்யூ. ஓகே. சரியா? பீட்டா தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட். இந்த ஸ்டெப் ஞாபகம் இருக்கா? எல்லா பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் ரைட் ஹேண்ட் சைடு, ஒவ்வொன்னோட கோஎஃபிஷியன்ட்டும் தனி மேட்ரிக்ஸ். டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா you will get first row, first column, second row அப்படி வருமா? ஓகே, புரியல, மறுபடியும் போய் பாருங்க. If I explain everything, then again it's like doing that again. சரியா? Okay. So y hat we have given as x beta. Y minus x beta whole transpose into y minus x beta. Correct? Okay. நேத்து மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, a minus b whole transpose equal to, what's the answer? What's a minus b whole transpose? Guys, I Sir, exactly பார்த்தோம். for this. அதுதானே சார்? a minus மாகுல். புரியல. இருங்க சார், a minus நேத்து எழுதணுமே. சார், a transpose minus b transpose. Good. ஏன்னா நம்ம நேத்து பார்த்தது a plus b தான் பார்த்தோம். பிளஸ் மைனஸ். ஆமா சார். ரைட்டா? See, these are things. plus பார்த்தோம். கரெக்ட். Come on. பிளஸ்க்கு என்ன இருக்கோ அதான மைனஸ் இருக்கும். Okay. சரியா? So, bringing the transpose in, what will you get? Y transpose minus x beta transpose
to y minus x beta. கரெக்டா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y transpose of y minus x beta transpose of y minus x beta y transpose minus x beta transpose x beta minus of minus plus ஆயிடும். கரெக்டா? This is J. இது வரைக்கும் தான் நம்ம வந்தோம். கரெக்டா? Am I right? Yes, We sir. came up to this point. இங்க இருந்து முன்னாடி போறது தான் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சோம். Okay, so இப்போ இந்த particular term மட்டும் எடுத்துக்கோங்க. Forget about everything. I'm just writing these two terms, okay? X beta transpose of y. இது ஒரு term. Okay? அடுத்தது x beta y transpose. இது அடுத்த term. சரியா? இதுல consider this x beta as a, this y as b. Okay? What is the thing you are getting? A transpose b கிடைக்குதா? Okay, sir. Equal to what? A transpose b கிடைக்குது. இந்த சைடு b transpose n கிடைக்குதா? ஓகே. நேத்து நாம சால்வ் பண்ணோம் இல்லையா அந்த இது மேட்ரிக்ஸ். Yes, sir. A transpose b எடுத்தோம்ல. இந்த So we clearly found out B transpose A is not equal to A transpose B. No. இல்லையா? Not equals. Not Yes, equal. sir. இது. Yes, sir. இதுதான் A transpose B. அதோட whole transpose தான் இது. Okay. But நாம ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னா A transpose B equal to B transpose A. ஆனா நம்ம not equal to ப்ரூவ் பண்ணிருக்கோம். Yes. There's one scenario where A transpose B can be B transpose A. நேத்து நான் அந்த क्वेश्चन கேட்டேன் நீங்க பதில் Yes. சொன்னீங்க. What is that? One hour. Identity matrix ஆ இருந்தா. One hour இருந்தா. Yes. Okay? வேல்யூ இது மட்டும் தான் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா நீ எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ரெண்டு சேமா தான் வரும். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த செக்ஷன் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இது யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா 1x1 நான் ப்ரூவ் பண்ணிட்டா can I accept that these two are true same? Yes, sir. thing is இது யூனிட் மேட்ரிக்ஸ் தான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா ரெண்டுமே எனக்கு வந்து சேம் தான் நான் இது பண்ணிக்கலாமா? Yes. Now let us go ahead. Y matrix ஓட டைமென்ஷன் என்ன? n rows 1 column. கரெக்ட்டா? சார் நம்மள எடுத்துக்கிறது சொல்றீங்களா? ப்ரூவ் பண்ணலாம். நார்மலாவே இந்த மேட்ரிக்ஸ் பாரு எத்தனை ரோ இருக்கு? Yes, sir. Number of rows into one column. இந்தல எத்தனை ரோ இருக்கு? அதான் சார். n rows இருக்கா? Yeah. எத்தனை காலம் இருக்கு? ஒரு column. 1. So n rows 1 column. Y எடுத்தீங்கன்னா அப்படிதானே வரும்? Yes. சரி. இப்போ x எடுங்க. x க்கு எத்தனை ரோ இருக்கும்? 1 row into multiple. y1 y2 up to yn n row equal to எல்லாமே 1 வரும் up to n times x11 x12 up to
x1m, x21, x22 up to x2m, xn1, xn2 up to xn ம் multiplied by என்ன வரும் beta 0, beta 1 up to beta yes கரெக்டா okay ம் இதான ஈக்குவேஷன் இப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனா yes sir இப்போ y ஓட காலம் டைமென்ஷன் என்ன n cross 1 ம் x ஓட டைமென்ஷன் என்ன லெட்ஸ் மேக் திஸ் வேற கலர் n cross n நல்லா பார்த்து சொல்லு x ஓட டைமென்ஷன் என்ன x வந்து m சார் m என்ன சார் n rows ஆ எத்தனை காலம் அதுவும் m m column m காலமா பிளஸ் 1 இருக்குல்ல ஆமா சார் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 1 போட்டுருக்கோம் கரெக்ட் why this 1 is coming சப்போஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சுனா beta 0 ன்ற ஆஃப்செட் ஒன்னு இருக்குல்ல ஆஃப்செட் yes ஓகே constant value கேட்டா அப்ப m plus 1 காலமா yes எஸ் சார் இதுல எத்தனை ரோ இருக்கும் அந்த n rows n cross n rows எத்தனை ரோ இருக்கும் n n காலம் 1 இருக்கு சார் ஆனா ரோ n இருக்கு ரோ எத்தனை இருக்கும் n தான் சார் அதான் சார் n how come n beta n beta 0 into 1 beta 1 into 1 இப்படி தானே வரணும் ஓகே சார் rows equal to number of columns இல்ல see இங்க number of columns equal to number of rows இல்ல இன்னொரு தடவை சொல்லுங்க சார் see இதோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட் டைமென்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டையும் தான் நம்ம இப்படி மேட்ரிக்ஸ் எழுதி இருக்கோம் ஓகே ஐடியல் எப்படி வரணும் beta 0 plus beta 1 x11 plus beta 2 x12 up to beta n beta m இல்ல சோ இந்த இடத்துல beta m னு போட்டுருங்க beta m x1m இப்படிதானே இது இந்த ஒரு பாயிண்டோட ரெப்ரசன்டேஷன் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி இருக்கோம் ஓகே சார் அப்போ எப்படி சார் m rows வரும்ன்றீங்களா m cross m plus 1 rows வரணும் m plus 1 row ஏன்னா அந்த 1 row அந்த பீட்டா ஃபர்ஸ்ட் 0 வருது yeah beta 0 and 0 இருக்கு அது மேட்டர் இல்ல you guys are not still understanding the point these are the values and these are the coefficients ஓகே ரைட்டா எத்தனை காலம் இருக்கோ அத்தனை கோஎஃபிஷியன்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்குமா இல்லையா ரைட்டா m காலம்ஸ் இருக்கு அப்ப m m plus 1 rows இருக்கணும் இங்க m plus 1 columns இருக்கு சோ இங்க m plus 1 rows இருக்குமா எஸ் எஸ் ஒரு காலம் தான இருக்கும் ஆமா so the dimension is m plus 1 into 1 கரெக்ட் nice come on இதெல்லாம் வந்து I really took a lot of time explaining இல்ல சார் அது கண்டினியூட்டி இல்ல அதனால கொஞ்சம் லாக் ஆகுது அதனால தான் சொல்றது லீவ் எனக்கு தான் உங்களுக்கு இல்லன்னு ரிவைஸ் பண்ணோம் பட் ஸ்டில் ஓகே அப்போ what is the dimension of x matrix இந்த மேட்ரிக்ஸ் ஓட டைமென்ஷன் என்ன பாஸ் n into m plus 1 சார் n into m plus 1 பீட்டா ஓட டைமென்ஷன் என்ன m plus 1 into n m plus 1 into n that dimension இதை எரர் வந்துச்சு let me refresh I think we may have to write a lot of things again no ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரொம்ப லாக் ஆகுது எழுதும்போது சரி ஓகே we'll try முடியாத டைம்ல பார்த்து சரியா ஓகே சோ இப்போ இந்த மூணு புரிஞ்சிருச்சா எஸ் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம் சார் பீட்டா சிங்கிள் காலம் தானே சார் இருக்கு அப்போ m plus 1 into 1 சார் n குட் 1 குட் மறந்துட்டேன் சரியா இப்போ இதுக்கு வரலாமா let's take any one of these things
இதை எடுத்துக்கலாம். இது யூனிட் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ணா இதுவும் யூனிட் மேட்ரிக்ஸா தான் வரணும். அதுல நம்ம ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணுவோம். Y transpose. What is Y transpose ஓட வேல்யூ என்ன? டைமென்ஷன் என்னவா இருக்கும்? அதான் சார் 1 cross n. 1 cross n. பீட்டா டிரான்ஸ்போஸுக்கு 1 cross m plus 1. X டிரான்ஸ்போஸுக்கு m plus 1 cross n. m plus 1 cross n. சரியா? Okay. Let us go ahead and play around. Start playing around. X beta. அப்ப x க்கு என்ன வரும்? n into m plus 1. சரியா? Now we are going to do a dot product with beta. Beta ஓட வேல்யூ என்ன? m plus 1 into 1. m plus 1 cross 1. கரெக்டா? சரி, இப்போ இதோட ரோவும் இதோட காலமும் சேமா இருக்கா? So the resultant matrix will be n cross 1. கரெக்டா? ஒரு 2/3 மேட்ரிக்ஸையும் Yes, yes, sir. 3/2 மேட்ரிக்ஸையும் பண்ணீங்கன்னா resultant will be 2/2. 2/2. சரியா? So n plus 1 னா y transpose என்னது? 1 cross n னா 1 cross n. மறுபடியும் n cross n. ஓகே? 1 cross cross n. n. Yes, sir. Okay, 1 cross n y transpose. Okay, 1 cross n. இல்ல இங்க மிஸ் பண்றோம். தப்பா போடுறேன் சார். x beta. சரி. ஓகே, நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் AB A B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம அப்படியே எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி ஆனா இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் சார் ஏற்கனவே. இத நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆமா, அன்னைக்கு போட்டோமே. இந்த கான்டெக்ஸ்ட்ல இல்ல, நம்பர்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணோம். நம்பர்ஸோட போட்டோம். இப்போ இத எடுத்தீங்க அப்படினா which is equal to B transpose A transpose of transpose னு வரும். இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதணும். which is equal to B transpose A. A transpose of transpose A தானே? சோ நீங்க இத சால்வ் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதா? ஓகே. இத ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஆயிடுமா? நாம இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம். சாரி. ஈக்குவல் ஆயிடுமா? எஸ். பயங்கர லாகா இருக்கு. கெட் அவுட். ஓகே. சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இத தான் ப்ரூவ் பண்ண போறோம். இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு எடுத்து அதோட டிரான்ஸ்போஸ் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம எங்க இருந்து எடுத்து வந்திருக்கோம்? ஓகே, இதோட டிரான்ஸ்போஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இங்க இப்போ one second. Y transpose ஓட இதோட எல்லா டிரான்ஸ்போஸும் நம்ம எடுத்துட்டோம். Y transpose is 1 cross n. Okay, x ஓட வேல்யூ okay, sorry, I got confused a little bit. We'll go step by step. So இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இத எடுத்துக்கோங்க. Okay, x beta transpose
of y. கரெக்டா? இதானே இங்க இருக்கு. சோ நாம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது என்ன? ஹோல் டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ். இதோட டிரான்ஸ்போஸ் இதுவும் ஒண்ணு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே. கரெக்டா? இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து எப்படி எழுதுவீங்க? y டிரான்ஸ்போஸ் b டிரான்ஸ்போஸ் a தானே? b டிரான்ஸ்போஸ் a, y டிரான்ஸ்போஸ் x பீட்டா. கரெக்டா? y டிரான்ஸ்போஸோட டைமென்ஷன் என்ன? 1 cross n. 1 cross n y டிரான்ஸ்போஸோட டைமென்ஷன். ஓகே? x ஓட டைமென்ஷன் என்ன? n cross m plus 1. n cross m plus 1. ஓகே? பீட்டா ஓட டைமென்ஷன் என்ன? n plus 1 cross 1. கரெக்டா? ஓகே சார். புரியுதா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வரும்? n cross 1. n cross 1 வருமா? Yes. When that is multiplied by a 1 cross n. Cross n. Only 1 cross 1. 1 cross 1. 1 cross 1. Identity unique matrix. Unique matrix. போட்டாலும் கரெக்டா வர்க் ஆகுமா? Which means இந்த சினாரியோல we can say இந்த ரெண்டு ஈக்குவல் எலிமெண்ட் நம்ம சொல்லலாமா? Yes. Yes sir. Whole transpose இப்படிதான் இருக்கும். நல்லா பிராக்டீஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சா கூட it will sometimes confuse. ஆமா. இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? You see I have written it once. செஷன் வரதுக்கு முன்னாடி நான் 2 தடவை பார்த்திருக்கேன். Still I got lost because I lost this one single step. இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்து கம்பேர் பண்ணனும் அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணதனால you see that is how things are. Okay, it's very easier to learn machine learning just on the packages மட்டும் வச்சு, but you won't know what's happening in the backend, how these error functions are brought out அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. Okay, so it's better to learn all these things. That's my the data. You don't have to memorize it, you just have to follow the steps. Okay, sorry, அப்ப இந்த ஈக்குவேஷனை we can rewrite, right? So how can we rewrite? J equal to, sorry, we'll do it in the J equal to y transpose of y minus 2 y transpose of x beta ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம்ல? We have just proved it, right? Okay, plus x beta transpose of x beta. கரெக்டா? இந்த மாதிரி எழுதிக்கலாமா இந்த ஈக்குவேஷனை? ஓகே, ரைட் சார். கரெக்டா? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எழுதலாம். J equal to y transpose of y minus 2 y transpose of x beta plus x beta transpose of x beta. இப்படி எழுதலாமா? ஓகே, இப்போ இங்க இருந்து இதான் நம்மளுடைய எரர். ஓகே, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? எரரோட அப்ஜெக்டிவ் என்ன? reduce a கம்மி எரர். இருக்கலே கம்மியான எரர் எடுத்து வரணும். ரைட்டா? How will you do that? differentiate பண்ணுவோம் சார். Yeah. Do J, sorry. Y beta. பீட்டா தான் நம்ம கோஎஃபிஷியன்ட். இருக்கல மினிமம் கோஎஃபிஷியன்ட் கொண்டு வந்தா நம்மளோட வேலை முடிஞ்சதா? எஸ் சார். ஓகே, அப்ப என்ன ஆகும்? dou by dou beta of y transpose y minus 2 y transpose x beta plus x beta
whole transpose of x beta. ம் சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்க படிச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன எப்படி எழுதணும்? Dou by dou A of A transpose A அப்படின்னா it is 2A. ம் ரைட்டா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேஷன், இது ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இதை வந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் மேண்டேட் இல்லை. பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா படிச்சுட்டு question you can explain. ஓகே I tried doing that, but I felt like அது வந்து ரொம்ப ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த அளவுக்கு மேத் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. Probably when we are going for higher order deep learning அந்த மாதிரி ஏதாவது போகும்போது probably we'll need that math, not now. சரியா? So now let us go ahead and differentiate. இதுல beta component இல்லையா? Okay, that means this becomes 0. We had to equate this to 0, right? Yes. Okay. அப்போ இதுல beta component இருக்கா? Yes. Yes sir. So beta 1 x differentiate பண்ணீங்கன்னா dou by dou x of x அப்படின்னா வேல்யூ என்ன வரும்? 1. 2x ன்னா வேல்யூ 2. என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது மட்டும் வந்துரும். ரைட்டா? இல்ல பீட்டான்றது சிங்கிள் கோஎஃபிஷியன்ட், ரைட்? So minus 2 y transpose of x plus dou by dou beta of X beta transpose of x beta. சரியா? Which is equal to 0. நம்மளுடைய objective as minimum as possible கொண்டு வரணும், which means equal to 0 கொடுக்கணும். ஓகே? சோ இப்போ இதெல்லாம் இந்த பார்ட் அப்ளை ஆகுதா? 2a. இந்த பார்ட் அப்ளை ஆகுதா? Sir 2a x beta வருமா? 2x beta. 2x. இத நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி how did I get this? A transpose Let me just take a look at it. Okay, 2x beta plus beta transpose. Give me 1 second, okay? Let me just take a detail. I'll explain. This has been written as x beta transpose of x beta is equal to beta transpose x transpose x beta. Beta? Okay. Is equal to x transpose x into x transpose x into beta. Okay. Okay, to beta transpose. So this is what the formula is. இந்த ஃபார்முலா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? 2a transpose. ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எப்படி வருதுன்னா, take a look at this. x beta இதோட டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுவோம்? ab whole transpose equal to b transpose a transpose ஓகே into x transpose beta வா? கரெக்ட்டா? கரெக்ட்டா சார். x transpose beta. இந்த x transpose x ன்றது கோஎஃபிஷியன்ட், பீட்டா எலிமெண்ட் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் தனியா எடுத்துட்டோமா? இது எப்படி எழுதா இப்போ உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல? x beta
ஓகே. இது வரைக்கும் Yes. புரிஞ்சதுல? சரி, ம். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் டிரான்ஸ்போஸ் வரும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? Yes, sir. இப்போ this can be written as இந்த மைனஸ் அங்க கொண்டு போயிடுங்க. 2y transpose of x equal to dou by dou beta of இது அப்படியே எழுதலாமா? Beta transpose x transpose x beta. Beta Yes, sir. which is equal to இந்த x transpose x ல beta element இல்லையா? ம். beta element இல்ல x transpose x. கரெக்ட்டா? ஃபார்முலா இதுதான் கரெக்ட். x transpose இல்ல. I'll explain you why. அப்போ இது வெளியே வந்துருமா? X transpose X. x transpose x வெளியே வந்துருமா? Okay, sir. இந்த ஃபார்முலா படிப்பாங்க. 2 beta. transpose a equal to 2a. அப்போ 2 வெளியே வந்துரும். இந்த இடத்துல a வேல்யூ என்ன? x transpose x வெளியே எடுத்துட்டீங்கன்னா what will you have? Beta B transpose beta. Beta transpose beta, which is 2. வெறும் பீட்டா மட்டும் தான் வரும் இல்லையா? இருங்க, இதுல உங்களுக்கு என்ன இருக்கும்? பீட்டா டிரான்ஸ்போஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா படி உங்களோட வேல்யூ a வேல்யூ என்ன? பீட்டா. நல்லா பாருங்க. a வேல்யூ Beta தான் sir. பீட்டா தானா? Yes, sir. பீட்டா சார். ஓகே. சோ அப்ப நம்ம முதல்ல அந்த ஃபார்முலா தான் கரெக்ட். சோ you have to get beta transpose. ஓகே சார். So இந்த ஃபார்முலா தான் கரெக்ட். which is equal to 2 x transpose. Okay. You want to get cancelled. No. சரியா? The x transpose of x கீழ வந்துருமா? beta transpose equal to இது இங்க வந்துருமா? y transpose of x to x transpose of x inverse. by divided by. Okay. Okay. இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா that gives you the beta ல. Beta transpose of beta equal to beta இல்லையா? Alright? Yes. A transpose A equal to A. Yes, sir. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். So this becomes what? X transpose X inverse whole transpose. B transpose A இல்லையா? AB whole transpose, which is equal to B transpose A transpose. Yes. Okay? Okay, sir. புரியுதா? Okay. A transpose A அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே தானே வரும். ஆமா சார். A வந்து let us say 1 2 3 4 5 6. இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 4 5 3 6. இந்த ரெண்டோட ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் எப்படி போனா ஒரே வேல்யூ தானே வரும். ரைட்டா? So we can write it as x transpose x இதோட inverse into x transpose of y. கரெக்ட்டா? இந்த டிரான்ஸ்போஸ இங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இதோட inverse into x transpose of y. கரெக்ட்டா? Okay. A dot AB whole transpose. Y transpose or transpose becomes y. And this is your beta value.
So if you have the values, x values of all the dimensions of that particular point, okay, உங்களோட கோஎஃபிஷியன்ட் பீட்டா கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல தான் it will give you the least error. That is the concept. புரியுதா? Again, don't memorize it. Okay, இதெல்லாம் வந்து ஒரு மாடல இன் டெப்த் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளது. There is a good chance you guys may never use this in interviews at all, but this will help you understand in deep how deep learning models are working. Okay, புரியுதா? ஓகே, இந்த வேலையை மெஷின் பண்ணி நமக்கு அந்த பி வேல்யூ குறைச்சு கொடுக்கும், பீட்டா வேல்யூ குறைச்சு. These are like the back endல நடந்து உங்களுக்கு ஃபைனலா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு அவுட்புட் வருது. ஓகே, ரைட்டா? பேக்கேஜ் அந்த வேலையை பாக்குது. Yes. Okay. Okay. Then you have to understand how things are manipulated. Yes, it's just mathematically doing the calculation giving us. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் let us say உங்ககிட்ட ஒரு 1 million பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 1 million பாயிண்ட்ஸ்க்கு இந்த வேலை நடக்கும். அந்த லூப்ல போய் அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கொடுக்குது. பண்ணும்போது அது ஃபாஸ்டா பண்றனால தெரியல. மிஷினோட கெபாசிட்டி அது. மிஷினால இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு லாஜிக்க ஆல்ரெடி பேக்கேஜா மாத்தி வச்சிட்டாங்க. அதனால தான் நீங்க போன உடனே ஒரு CSV ஃபைலை இம்போர்ட் பண்ணி டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணி ஃபீட் பண்ண உடனே அது வேலையை பார்த்து உங்களை அவுட்புட் கொடுக்குது. Yes. You have to understand the math which has ran behind it. Higher order dimensions நம்ம இதுக்கு மேல போக போறது இல்ல. இது ஒண்ணுதான் higher order dimension. சரியா? தேவைப்பட்டா மட்டும் நம்ம higher order dimension போலாம். இல்லனா எல்லாத்தோட mathematical intuition, ஒவ்வொரு மாடலோட mathematical intuition நம்ம பார்த்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்கலாம். Okay. The reason I wanted to show you this higher order dimension is deep learningல இந்த கான்செப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். If we are lucky, if we are able to continue this session till deep learning, இப்போ நம்ம பண்ண இந்த exercise will help you. Because deep learning பொறுத்த வரைக்கும் 90% of time it's going to be sigmoid curve. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, முன்னாடி வந்து sigmoid curve இருந்தது and எல்லா வேல்யூஸையும் மேட்ரிக்ஸா வச்சு தான் விளையாடிட்டு இருந்தோம். Because deep learning always works in the higher dimension. சரியா? Machine learning models will try to keep it as 2 dimension as much as possible. Max 3 dimension only படிக்கலாம். ஏதாவது क्वेश्चंस இருக்கா இன்னைக்கு? சார் கடைசி இந்த ஃபார்முலால தான் சார். இந்த ஃபார்முலால? எஸ் சார். இந்த ஃபார்முலா நீ பார்க்கணும்னா இப்படி எடுத்துக்கோ. பார்ட்டா பாரு. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனை மட்டும் பாரு. சார் ஒரு ப்ளூ கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க சார். நான் ஒரு டிஃபரண்டா சொல்றேன். இது ஏவா? எஸ் சார். இது பியா? இந்த சினாரியோக்கு so how will you write? B transpose A தானே? AB whole transpose ல இருக்கு. B transpose A எழுதுவியா? ஓகே சார். which gives you what? B ஓட வேல்யூ என்ன? X transpose of X. இதோட இன்வர்ஸ் இதான் B. கரெக்ட்டா? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுவியா? எஸ் சார். B transpose இது B, இந்த என்டையர் எலிமெண்ட் B. இதுக்கு டிரான்ஸ்போஸ். ஓகே? சரி, B transpose A transpose. இதுக்கும் A க்கு டிரான்ஸ்போஸ் எழுதணுமா? A ஓட வேல்யூ என்ன? Y transpose X whole transpose. Y transpose of X whole transpose of. ஓகேவா? எஸ் சார். X transpose of X இந்த சினாரியோ எடுத்துக்கோ. இது X, இது X transpose. இந்த ரெண்டையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணா எப்படி பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தானே வரும். ஆமா சார். கரெக்ட்டா? சோ இத நான் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தானே வரும். டிரான்ஸ்போஸ். ஓகே.
2 rows 3 columns. இங்க 3 rows 2 columns. So 2 cross 2 வரும். டாட் ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 2 cross 2. 2 cross 2 ஆ? எஸ் சார். இத டிரான்ஸ்போஸ் பண்ணா எனக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான வரணும். இல்ல சார், அதாவது எக்ஸ் கிராஸ் எக்ஸ்டி அப்படின்னு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் போட்டால் 2 cross 2 வருது. எக்ஸ் டிரான்ஸ்போஸ் கிராஸ் எக்ஸ்னு போட்டால் 3 cross 3 வருது. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணியா? ஓகே சார். ஓகே அண்டர்ஸ்டுட். அதே இண்டிவிஜுவலா டிரான்ஸ்போஸ் ஏன் பண்றாங்க? புரிஞ்சு சார். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா மறுபடியும் 2 cross 2 தானே வரும். அப்படிங்கும்போது இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. That's why I have written what? அந்த டிரான்ஸ்போஸ் அப்படியே விட்டுட்டு இன்வெர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். நீ செகண்ட் டைம் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் எனக்கு புரியும், ஏன்னா that's a square matrix. எஸ். டிரான்ஸ்போஸ் மட்டும் விட்டு அப்படியே எழுதியிருக்கேனா, இது again what I have written. இதை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ இது A, இது B. AB whole transpose which is equal to B transpose A transpose ஆ? Yes sir. B transpose A transpose. Yeah. இது புரியுதா? சார். AB whole transpose equal to B transpose A transpose ஆ? Okay sir. இப்போ B transpose னா என்னது? Which is X transpose. X transpose. A transpose. A வேல்யூ என்ன? ஆல்ரெடி y of transpose இருக்கு. Y transpose. Y transpose of transpose is y தான். Y. அதான் இங்க எழுதி இருக்கேன் நானு. ஓகே சார். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஆல்ரைட் சார். இது வந்து என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா தெரியும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட அதே ஸ்டெப்ஸ் தான். the only thing is we are doing everything with matrix. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்து பார்த்தாலும் உனக்கு இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகிக்கிட்டே வந்திருக்கும். ஓகே, இதே டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, பீட்டா வச்சு ஒரு பண்ணியிருப்போம், எம் வச்சு ஒரு பண்ணியிருப்போம். ஏன்னா பீட்டாவுக்கு வந்து ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் எம் வந்து ஒரே ஒரு எம் தான் இருக்கும் உனக்கு. அதனால நீ இந்த ரெண்டை மட்டும் வச்சு பண்ணியிருப்ப. ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் வரதுனால மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு, மல்டிபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கறனால we are following this step. பட் ஆரிஜின் பாரு எல்லாமே சேம் ஈக்குவேஷன்ல இருந்து ஆரிஜின் இருக்கும். இதான சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஆரிஜின் அதே தான். ஓகே சார். when you are handling multiple things you have to update it accordingly. ஓகேவா? அது clear? சரி, நாளைக்கு இதோட கோடிங் பார்க்கலாம். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட கோடிங் பார்த்துட்டு then we will go for polynomial linear regression. சரியா? See, trust me, இந்த இனிஷியல் தான் இவ்வளவு தூரத்துக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். போக போக it is like very mathematical தான். சரியா? as we move forward is very என்ன சொல்ற intuition தான். ஓகே, ரொம்ப கம்மியா தான் ஃபார்முலாஸ் வருது. சரியா? டோன்ட் வரி. இது புரியல அப்படின்னா you guys can go ahead and revisit the recording. Doubts இருந்தா குரூப்ல போடுங்க, I'll try to answer. ஓகே? and இத மனப்பாடம் பண்ணணும்ன்ற மேண்டேட் கிடையாது. don't memorize, don't try to memorize, you will fail. ஓகேவா? ஓகே சார். ஓகே guys, இன்னைக்கு அப்ப போதும். ஓகே, we'll continue this tomorrow. ஓகே. ஓகே சார். சரி, மெதுவா போலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. சரியா? we'll take it slow. கரெக்டா படிச்சு கரெக்டா அப்படியே முன்னாடி போகும். ஓகே, use that group to get your doubts clarified. That's my suggestion. அந்த group ஒன்று இருக்கு, அது அதுக்காக தான் வச்சிருக்கோம். ஓகே, you guys can discuss among yourself, get your doubts clarified. Okay sir. Spend 1 or 2 hours extra on this after this session. இந்த செஷன்ல இருக்க மட்டும் வச்சு you guys can't become a data scientist, because நான் இவ்வளோ தூரம் மல்லு கட்டியுமே எனக்கு I'm still getting confused. But you would have seen me getting confused in multiple places.
Okay, but I was able to get it back because I have practiced it multiple times and I know I have prepared everything. So நீங்க படிக்கும்போது இப்படிதான் இருக்கும். Okay, இம்ப்ளிமெண்டேஷன் பாப்போமா சார் அடுத்த கிளாஸ்ல? sorry, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கோட்ல பாப்போமா சார்? மல்டி கோட்ல நம்ம இவ்வளவுலாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த பேக்கேஜ் மட்டும். பேக்கேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அது அவுட்புட்ஸ் எப்படி வருது, how we are interpreting that output, அதான் பார்க்க போறோம். We are not going to sit and code this entire அதெல்லாம் வாய்ப்பே எத்தனை ஃபீச்சர்ஸ் இன்புட் பண்றோம், அது அவுட்புட் எப்படி வருதுன்னு அவ்வளவுதானே சார் பார்க்க போறோம். அவ்வளவுதானே இல்ல, we will visualize the input உள்ள போகுது, எப்படி ஹைப்பர் பிளேன் இது எப்படி பிளேன் ஹைப்பர் பிளேன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி இதெல்லாம் நாம பார்க்கலாம். ஓகே 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 சார், இத பார்க்க முடியாது. We create this entire and no not going to. This is very difficult sir. Yeah, சரியா, இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நமக்கு. See, you see how convenient our system has become. Imagine someone taking 100,000 data points and working out this entire formula manually. Impossible. Machine learning, Python and நம்மளுடைய GPUs இந்த அளவுக்கு வளர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய என்ன சொல்றது, your research department has done it manually. சரியா, இன்னைக்கு நம்மளோட GPUs நம்ம டேட்டா சயின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் we are giving this to computers. and இந்த லெவலுக்கு வர்றதுக்கே அதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. 15 years of human effort. சரியா? Okay sir. So let's see how things are. And also sir, இப்போ English sessions க்கு English session. So அகல்யா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா we are planning Saturday and Sunday இல்லைங்களா? ஆமா, ஃப்ரைடே மட்டும் எனக்கு வேற கிளாஸ் இருக்கு, ஐ மீன் பசங்களுக்கு, அதனால ஓகே முடியாது. சாட்டர்டே எப்படி ரெக்கார்டிங் எப்படி சார் பண்ற மாதிரி வரும்? நீங்களே டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லுங்க. Are you guys going for a machine based recording அல்லது do you want me to create a course? நான் கிரியேட் பண்ணா the problem is you guys won't have the login இல்லையா? I have to start it. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு சார்ட்ட சொன்னா அவர் அப்லோட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட்ல போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலாமா இல்ல கூகுள் மீட்ல ரெக்கார்டிங் அலோவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். டீம்ஸ் மீட்டிங்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஜூம்ல பண்ணலாம். ஓகே, அது you guys figure it out எப்படி பண்றீங்கன்றது. இல்ல if you are facing a difficulty அப்படினா let me know. உங்க டைமுக்கு நான் ஒரு மீட்டிங் போட்டு நான் initiate and I'll leave. சிஸ்டம் அப்படியே இருக்கும். I won't be sitting before the system. You guys can decide, discuss, and then we can வந்து அப்படியே நம்ம கோர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஓகே சார், ஒரு வீக்ல ஒரு கிளாஸ் ஒரு செஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் வந்து அப்படி ரெக்கார்டிங் எடுக்கிற மாதிரியா சார், இல்ல ரெண்டு செஷனுமே ரெக்கார்டிங் பிளான் பண்ணி? See, the point is ஒரு செஷன் per week அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா it will take 1 year for you to complete that. I releasing at least 2 topics per week. Okay sir, 2 sessions per week. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டு, உங்க டேட்டா சயின்ஸ்ல ரெண்டு. ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்துப்போம். நீங்க ஒரு செஷன்ல ஒரு வீக்ல நீங்க ஒரு டாபிக், நான் ஒரு டாபிக், அப்படி பண்ணா பண்ணிடலாம் சார். What I'm saying is 2 session topics on data science. If each one of you release 2 topicsங்கற. புரியுது. நான் 4 topics என்ன ஆகும் சொல்றேன். Statistics itself has around 35-40 topics. 30 data science has around 60 topics. Yes sir. Which makes your session go for 60 weeks. 1 year. Okay. That is too long, la. Yes. Okay sir, got it. Hey, try doing it at least 2 sessions, 2 topics a week release பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். Okay, but that's my suggestion. You guys can decide. Okay sir. சரியா? ஓகே சார், நான் மெசேஜ் பண்றேன் குரூப்ல. ஓகே நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த இத கோஆர்டினேட் பண்ணி you guys can take forward. Okay sir. Okay guys, see you. Bye. Yes, thank you sir. Thank you.